அன்றிலிருந்து நம்முடைய விவாதங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த சினிமா எப்படி இருக்க வேண்டும், தமிழ் சினிமா இருக்க வேண்டும் என்று. அதற்கு அடுத்த பேட்சில் செல்வமணி இங்க வந்து சேர்ந்தார் இயக்குனர் பிரிவில். ஆக நாங்கள் 3 பேரும் ஒரே கிளையில் விரிந்த பூக்கள். அது எங்களுக்கு மட்டும்தான் அந்த 3 பேருக்கும் இங்க இருக்கு. ஸோ செல்வமணி தம்பியோட அணுகுமுறை, செயல்முறை, நடைமுறை எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒரே எண்ணத்தோடு பயணிப்பது அல்லது மாறுபட்ட கருத்துக்கள் ஒன்றிணைந்து ஒரு செயலை செய்வது என்பது மிக அபூர்வமான காரியம். இன்று உலகம் முழுக்க அதுதான் பிரச்சனையா இருக்கு. ஒன்னா சேர்ந்து சிந்திக்கிற ஒரு பக்குவமே இல்லாதவர்களாக. அதற்கு நடுவில் இவங்க வந்து இந்த மாபெரும் ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. சாதனை தான் அது, திரும்பியும் நடக்குமான்னு தெரியல. ஸோ உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவனாக, என் சங்கத்தின் தலைவனாக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், உங்கள் சங்கத்தின் செயல்பாடுகளோடு இணைந்து நடிகர் சங்கமும் பயணிக்கும் இந்த தமிழ் சினிமாவை மிக வேகமாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். நாம் அதை செய்து முடிப்போம் முந்தைய காலகட்டத்தில் என்று நான் நம்பிக்கை இருக்கின்றேன். திரையுலகிலே இருக்கக்கூடிய அத்தனை சங்கங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இயக்குனர் சங்கத்தின் தேர்தல் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. உண்மையிலேயே எனக்கெல்லாம் வந்து சொல்லனா இன்பம் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில் தான் பூரித்து புலகாய்ந்து அடைகிறேன். இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் அத்தனை திரைத்துறை சார்ந்த சங்கங்களிலும் நடக்க வேண்டும். நடந்தால் மிக சிறப்பாக இருக்கும், மிக மிக சிறப்பாக இருக்கும். செல்லுமணியை திரையிலிருந்து எந்த சூழ்நிலையிலையும் நான் வந்து பிரித்து பார்ப்பதே இல்லை. அத்தனை பிரிவிலும் அவர்தான் தலைவர் என்றுதான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். உண்மையிலே சொல்ல போனால் திரையுலகின் காவல் தெய்வம், காவலன் தம்பி ஆர்.கே. செல்லுமணி அவர்கள்தான். எந்த சூழ்நிலையிலும் அவர் ஒரு பொறுப்பு எடுத்துக்கொண்டால் அதில் முதல் நிலை மாணவனாக, மனிதராக முன்னிலைப்படுத்துவதில் அவருக்கு நிகரவகர்தே. போராட பிறந்தவன், போர்க்குணம் மிகுந்தவன், வாயார வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம். போர்க்குணம் என்பது நீங்கள் நினைக்கக்கூடிய போர்க்குணம் அல்ல. திரையுகளின் நன்மை கருதி அதில் விடாப்பிடியாக இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்மையுள்ளவன் தான் தம்பி செல்லுமணி அவர்கள். ஆகவே அவர் காலம் இந்த திரையுலகுக்கு பொற்காலம். திரையுலகத்தினுடைய வெண்கற்ற குடையின் கீழ் அவர் இந்த திரையுலக ஆட்சி என்றென்றும் செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், வெற்றி பெற்றவர்களுக்கும், வாய்ப்பை பெற்ற இருக்கக்கூடியவர்களுக்கும் என் அன்பான மன நிறைவை சொல்லி வாழ்க வாழ்க என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். கேமராமேன் யூனியன், டைரக்டர் யூனியனை வாழ்த்துறதும் சிறப்பு செய்யறதுங்கிறது ஒரு ஃபார்மலான விஷயம்தான். இருந்தாலும் வந்து ஒரு 5-6 வருடமா வந்து நான் தொழிற்சங்கத்தில் எங்க யூனியன்ல இருக்கிறனால செல்லுமணி சார் கூட நான் நிறைய வந்து அவரோட தொழிற்சங்க ரீதியாக பயணப்பட வேண்டியிருக்கு. அவரை பாராட்டுறது, வாழ்த்துறதுங்கிறது வந்து சம்பிரதாயமாக தோன்றினாலும் கூட அது என்னுடைய பெருந்தன்மையோ அல்லது யாருடைய, சிவா சார் கூட ரொம்ப வாழ்த்தினார், அது அவருடைய பெருந்தன்மை இல்லை. அப்படியெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு செல்லுமணி எங்களை எல்லாம் ஆளாக்கியிருக்காரு. அவ்வளவு சின்சியரான ஒரு கமிட்மெண்ட் வந்து ஒரு மனுஷன் வச்சுக்கிறதுங்கிறது. சிவா சார் எப்பவுமே ரொம்ப காமெடியா பேசுற மாதிரி ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணுவார். இன்னைக்கு சூப்பரா சொன்னீங்க சார். உண்மைதான், ஒருத்தர் டெடிகேட்டிவா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, என்ன காரணத்தினால ஒரு மனுஷன் தன்னை இவ்வளவு தூரம் ஐக்கியப்படுத்திக்கிறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு நோக்கம் அவருக்குள்ளார, ஒரு சோல்ஃபுல்லான ஒரு குறிக்கோள் இருக்கு. சரி, நம்ம இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்தோம், ஒரு டைரக்டர் ஆனோம், ஓகே ரைட்டு, ஒரு ஹீரோயினை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணோம், அப்பா ஆயிட்டோம், அதெல்லாம் சரி. அப்புறம் அடுத்து என்னடா, என்ன உண்மைதானே, ஹீரோயினை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு இல்லையா சார்? அவர் பண்ணாரு, அடுத்த தலைமுறைக்கு அது ஒரு உதாரணமா இருக்கட்டும் சார். வர நம்ம அது ஒரு டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிற மாதிரி அது மாதிரி வரட்டுமே. என்ன உங்களுக்கு ஒன்றும் பொறாம இல்லையே? நீங்க டைரக்டர் ஆக முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டீங்க. கம்பத்துக்கு வர்றாரு, இங்க மேட்டுப்பாளையத்துல இருந்து கம்பத்துக்கு வர்றாரு. பண்ணபுரத்தில் இளையராஜா சார் பிறந்த ஊர் தான் அவங்க திருமதி பிறந்த ஊர்.
பாருங்க எங்க ஆரம்பிச்சு எங்க போகுது வண்டி. என்ன மூலச்சூடு கோபம்னா வந்து சத்யராஜ் சாரை வச்சு ஒரு படம் ஷூட்டிங், டைரக்டருக்கும் செல்வமணி சாருக்கும் ஹீரோவுக்கும் ஒத்து போல, படம் கேன்சல். மம்முட்டி சாரோட ஒரு படம் வருது அருணாச்சலம் ஸ்டுடியோல நினைக்கிறேன், காலையில மதியானம் 2 மணிக்கு கழிச்சிட்டு, அதோட சண்டை கேன்சல். என்ன காரணம் அப்படின்னா திமிர்ல, நான் நினைக்கிறது ஒரு விஷயம் வரணும், அதுக்கு நீ எந்த ஹீரோ வேணாலும் நான் எடுக்கிற ஷாட்டை எடுப்பேன், இல்ல என்ன போயிட்டு. பொறுப்பில்லாத பலன் இருக்கு இல்லையா, அது சரியா இருக்காது. எனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, நான் வந்து விதைக்கும் போது நான் ஊருக்கு போயிடுவேன், அறுவடை பண்ணும்போது மட்டும் வந்தா நிலம் காஞ்சி தான் இருக்கும். அதனால எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த 1 லட்சமா எப்படி ஆக்க முடியும்? இப்ப நம்ம மெம்பர் ஆக்கும் போது 2 லட்சம் கேட்டா 2 லட்சம் கொடுத்து மெம்பர் ஆனவங்க ஒரு 10% தான். 50,000 வாங்கறதுக்குள்ள நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஆனா சாமிநாத் சார் சொன்னார் இல்லையா, அங்க மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு நான் சாமிநாதன் கிட்ட 100 ஃபோன் பண்ணோம். ஐயா எங்களால எப்படியா கொஞ்சம் மெம்பர் ஆக்கிடுங்க. இல்ல சார் நான் 5 லட்சம் ஆக்கிட்டேன் சார். 5 லட்சம் கொடுக்குறேங்க, நான் மெம்பர் ஆக்குங்கன்னா இல்லங்க ஒரு 41 வயசு ஆயிடுச்சு. இது மாதிரி அவ்வளவு கண்டிஷன் வச்சுதான் அவங்க மெம்பர்ஷிப் ஆக்கணும். ஆனா நாங்க 2 லட்சம் எங்க ஃபீஸ், நீ 50,000 கட்டினா போதும் வாங்க கஷ்டம். அது கொடுத்து கூட ஆக முடியாது. ஏன்னா நம்மளுடைய வருமானம் அவ்வளவு குறைவா இருக்கு. அதனால வந்து ஒரு கண்டிஷன் மட்டும் என்னன்னா, நம்ம விரைவில் அதாவது வந்து 100 நாட்களுக்குள்ள சங்க வழி சம்பளத்தை நம்ம அமுல்படுத்துறோம். எல்லா உறுப்பினர்களுக்கும் சங்க வழி சம்பளம் தான் வந்து இயக்குநர்கள் தவிர உறுப்பினர்கள் அனைவருக்கும் சங்க வழி சம்பளம் வரும்போது அது வந்து ஒரு பினான்சியல் இது வரும். அதனால வந்து நம்ம ஒரு பினான்சியல் பில்டப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம எல்லா உறுப்பினர்களுக்கும் கட்டாயம் அவங்க வேலை செய்வதை பதிவு செய்யும். இப்ப மற்ற சங்கங்கள்லாம் வந்து இப்போது என்னன்னா, எப்படி அவங்களோட ஃபண்ட் கிரியேட் ஆகுதுன்னா, ஒரு 1000 தான் பணம் கட்டுறாங்க. ஆனா அது வந்து ஒரு 10 வருஷத்துல ₹1,00,000 5 லட்சமாவது 10 லட்சமாவது. இன்னைக்கு வந்து நம்ம சம்மேளனத்துல 10 லட்சம் ரூபாய் வந்து உதவித்தொகை கொடுக்குற, ஏதாவது ரிட்டையர்மெண்ட்ல 10 லட்சம் கொடுக்குற அளவுக்கு மற்ற சங்கம் வளர்ந்துருக்கு. இப்போ வந்து உதவி நிர்வாகி ப்ரொடக்ஷன் நிர்வாகத்தில் இருக்க ப்ரொடக்ஷன் நிர்வாகம் இருக்க அவங்களோ இல்ல டிரைவர்ஸ் யூனியன்லாம் இன்னைக்கு ரிட்டையர் ஆனா 10 லட்சம் ரூபாய் அவங்க பணம் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வசதியா இருக்காங்க. வசதி எப்படி வந்திருக்குன்னா, எல்லா உறுப்பினரோட பணம் சிறு துளி தான், ஆனா அது பெருவல்லமா இருக்கு, அது ஓஷனா இருக்கு. அப்ப நம்ம எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்ப நம்ம வந்து நிச்சயம் படம் நம்ம ஒர்க் பண்ண போகும்போது நம்ம அதை பதிவு பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ண போகணும். அப்போ ஒரு உதவி இயக்குனருக்கு வந்து 2,000 ரூபாயும் ஒரு இயக்குனருக்கு 10,000 ரூபாயும் ஒரு படம் வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம பதிவு பண்ணணுங்கிறத நம்ம கட்டமாக வந்து பொதுக்குழு தீர்மானமா கொண்டு வரும். இது ஒரு பொதுக்குழு தீர்மானமா கொண்டு வரும்.